இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் 24, 2025 இன்று இந்த உலகத்திலே மறுபிறப்பு பற்றி பேசப்படுகிறது. நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் அதை சொல்லுவார்கள், அடுத்த ஜென்மம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே இந்த உலகம் சொல்கின்ற மறுபிறப்பு ஜென்மம் என்பதெல்லாம் என்ன? நம்முடைய இறப்புக்கு பிறகு நிகழப்போகின்ற அந்த ஒரு காரியம். அது பல வகையாக வகைப்படுத்தப்படுகிறதையும் கேள்விப்படுகிறோம். நாம் நண்பர்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக சில சொற்பொழிவுகளில் நாம் கேள்விப்படுகிறோம். கிறிஸ்தவம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? மறுபிறப்பு பற்றி என்ன சொல்கிறது? மறுபிறப்பு உண்டா இல்லையா? மறுபிறப்பு உண்டு. கிறிஸ்தவம் அதைத்தான் சொல்லித் தருகிறது, மறுபிறப்பு. ஆனால் இந்த உலகம் சொல்லித் தருகிற மறுபிறப்பை போல் அல்ல கிறிஸ்தவ மறுபிறப்பு. இந்த உலகம் சொல்லித் தருகிறது நாம் சாவுக்கு பிறகு உண்டாகிற வேறு ஒரு பிறப்பு. கிறிஸ்தவம் சொல்லித் தருகிறது இங்கே நாம் மறுபிறப்படைய வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. வாழும் பொழுதே நாம் மறுபிறப்படைய வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவே கிறிஸ்து அதை வகைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இறந்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும், நீ என்னை பின்சல் என்று இருக்கும் பொழுதே சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அங்கே அவர் இறந்தோர் என்று சொல்லிவிட்டார். அப்போ நீ வாழ்வோராக இருக்கிறாய் என்றால் நீ கிறிஸ்துவில் மறுபிறப்பு அடைந்தவனாக, கிறிஸ்துவில் ஞான ஸ்நானம் பெறுவனாக இருக்கிறது. அப்ப இந்த ஞான ஸ்நானம் என்ன செய்கிறது? இந்த உலகத்தில் நீ இறந்து விட்டாய் என்று உனக்கு சர்டிஃபைட் பண்றது தான் ஞானஸ்நானம். நம்ம வேற எதாவது நினைச்சுக்கிறோம்ல, இந்த உலகத்தில் நீ சாவை கண்டு விட்டாய். இப்ப ஞானம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஞானம் பெற்றவனுக்குத்தான் அது ஸ்நானமாக கொடுக்கப்படுகிறது. ஞானம் பெற்றவனுக்கு சாவு பரிசாக்கப்படுகிறது. அதாவது இந்த சாவு, இந்த உலகத்திற்கு அவன் முடித்து வைக்கப்படுகிறான், வாழ்வோராக மாறுகிறான். ஞானம் என்பது என்ன? இயேசுதான் வழி என்று அறிந்து கொள்வதுதான் ஞானம். ஞானத்தின் பிறப்பு இயேசு. அப்ப இயேசுதான் கடவுள் மகன். இயேசுவின் வழியாகத்தான் நான் மறுபிறப்படைய முடியும் என்பதை அறிபவன் தான் ஞானி. இதைத்தான் வேதாகமம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஞானவானுக்குத்தான் ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது, ஞான ஸ்நானம். ஆகவே அவன் அன்றோடு உலகத்திற்கு செத்தவனாய் போனான், கிறிஸ்துவில் புதிதாய் பிறந்தவனாகி விட்டான். மறுபிறப்பு உண்டாயிற்று. ரைட்? இந்த மறுபிறப்பு அடைந்தவர்கள் தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆகவே இதை அடையாளமாக பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அல்ல, இதில் வாழ்பவர்கள், மறுபிறப்பில் வாழ்பவர்கள். அதாவது இந்த உலகத்தை சாவு என்று நினைக்கிறவர்கள், இந்த உலகத்தின் பிடிகள் எல்லாம் சாவுக்குட்பட்டவை என்பதை தங்கள் அனுபவத்தில் உணர்கிறவர்கள். அப்படித்தானே புது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள், புதிய வழியில் நடப்பவர்கள், கிறிஸ்துவின் வழியில் நடப்பவர்கள். இதுதான் மறுபிறப்பின் அடையாளங்களாக பார்க்கிறோம். அவர்கள் தான் மறுபிறப்பு அடைந்தவர்கள் என்று பார்க்கிறோம். அதான் கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னார், இறந்தவரை அடக்கம் செய்து கொள்ளட்டும், நீ என்னை சேர்ந்து கொண்டாயா, என்னை பின்சல் என்று சொல்கிறார். அப்போ அவன் மறுபிறப்பு அடை. பாருங்க, இப்படி அடைந்தவர்களை கடவுள் அடைந்து விட்டாய் அப்படி விட்டுற? நோ, எஸ், ப்ராமிஸ் சம்திங், ரைட்? என்ன ப்ராமிஸ்? அவர்களை வாழ வைப்பதற்கு ஒரு இடத்தை தயாரிக்கிறார். இப்படி மறுபிறப்பு அடைகிறவர்களை வேறு ஒரு இடத்தில் வாழ வைக்க அவர்களை தயாரிக்கிறார். அந்த இடம் என்ன? அதுதான் எருசலேம். எருசலேம். பாருங்க, அந்த எருசலேம் நம்ம பார்க்கிற சங்கீதம் 87 அந்த எருசலேமை பற்றி சொல்லப்படுகிறது. உலகத்தில் யார் யார் எங்கெங்கே பிறந்தாலும் சரி, ரைட்? சென்னையில், தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் இந்த ஒரு இடத்துல வாழ்கிற இந்த இவங்க ஒரு 40 பேர், ஒரு 50 பேர், ஆஸ்திரேலியாவில், சைனாவில், இல்லாவிட்டால் இப்படி உலகத்தின் பல பகுதிகளில் வாழ்கின்ற இன்னார் இங்கே இவர்களெல்லாம் எங்கே பிறந்தனர்? இயேசு சர்டிஃபை பண்றாரு. அந்த சங்கீதத்தை நம்ம படிச்சா தெரியும் இல்லையா? இதுதான். அப்போ அவர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள்? என் அன்னை என்று சொல்கிறது அவர்கள் எருசலேமை. எருசலேம் தான் அன்னை. அப்ப இயேசு அவர்களை அங்கே வரவழைத்து அவர்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட்? நீ இங்குதான் பிறந்த, நீ அந்த இடத்துல எல்லாம் வாழ்ந்த, ரைட், பட் நீ இங்குதான் பிறந்தாய். அப்ப அந்த பிறப்பிடம் என்னவாக இருக்கிறது? எங்கே நாம் பிறக்கிறோம்? புதிதாக எங்கே பிறக்கிறோம்? இந்த சாவு, இந்த பாவம், இந்த கொடுமை, இவைகளெல்லாம் நமக்கு முடிந்து விட்டது என்று அறிவிக்கப்படுகிறது ஞானஸ்நானம். அது என்ன அர்த்தம்? அது இயேசுவினுடைய இரத்தம், அது நமக்கு மன்னிப்பை கொண்டு வந்து விட்டது. ஆகவே அந்த மன்னிப்பின் மூலமாக நாம் புதிய மக்களாக பிறக்கின்றோம். அப்ப அந்த இரத்தம் எங்கே சிந்தப்பட்டது? அந்த எருசலேமில் தான் சிந்தப்பட்டது. ரோமாபுரியிலேயோ வேற எங்கேயோ இல்லை. அது சாட்சிகளாக உலகம் பூரா நிறைய பேர் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். அந்த ரத்தத்துக்கெல்லாம் பாவங்களை மன்னிக்கிற வல்லமை கிடையாது. ஆனா பல பேர் நம்மில்
என்ன செய்கிறோம்னா அந்த அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் அந்த பொருள் எல்லாம் சேர்த்து அந்த மண் கல் அங்கே இருக்கிற இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே முத்திக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பத்திர பொருளாக நாம் அந்த ரொலிக் என்று சொல்லிக் கொள்கிறோம். அதெல்லாம் கொண்டு வீட்டில் எல்லாம் வச்சு அதை டெய்லி எடுத்து முத்தி. அடடே பைத்தியங்களே, அதை சொல்லவில்லை கிறிஸ்து. கிறிஸ்து சொல்கிறது, கிறிஸ்துவின் ரத்தத்திற்குத்தான் பாவங்களை மன்னிக்கும் வல்லமை உண்டே ஒழிந்து மற்ற மனிதர்களுக்கு அவர்கள் சிந்துகிற ரத்தத்திற்கு அந்த வல்லமை கிடையாது. அது சாட்சிகளாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி சில கருவிகள் உண்டு. அவர்கள் மனிதர்கள். ரைட்? உனக்கு அந்த உனக்கு அந்த 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 காரியம் உனக்கு கொடுக்கப்படவில்லை. உனக்கு வேறொரு வரம், வேறொரு காரியம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ புரிந்து உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து நீ செய்யும் பொழுது உனக்கு அந்த ஞானம் உனக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்று நீ சொல்ல முடியும். இல்லை விட்டா நானும் போய் ரத்தம் தான் சிந்துவேன் அப்படின்னு போய் சிந்து, அது வேற. கடவுள் இங்கே சொல்கிறது வேற. சரிங்க, அப்போ இந்த புனித நகரம் என்பது அது எருசலேமாக இருக்கிறது. அப்போ ஏன் அது புனித நகரம்? ஏனென்றால் இந்த உலகத்தின் பாவங்களை நீக்கி மனிதரை புனிதப்படுத்துகிற அந்த வல்லமை அந்த இரத்தம் சிந்தப்பட்ட இடத்தில் தான் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நிகழ்ந்து அங்கேதான் அவருடைய ராஜ்யம் இருக்க போகிறது. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அரியணையை அங்கேதான் அவர் போட்டு அங்கேதான் அமர்ந்து இந்த உலகை ஆட்சி செய்ய போகிறார். இதுதானே பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதைத்தான் சொல்லித் தருகிறது. இந்த அறிவிப்பு, இந்த ஒரு உறுதிமொழி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நோக்கித்தான் நாம் வாழ்கிறோம். ஆகவே புனித நகரமே, உம்மை நோக்கி நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிற கூட்டத்தில் ஒருவராய் நீ இருந்தால் நீ இன்னைக்கு இந்த வாசகங்களுக்கு செவிமடு. இது என்ன சொல்கிறது என்பதை செவிமடு. ரைட்? அப்போ இங்கே கூட்டி சேர்க்கப்படும் இந்த நகரம், இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. வெறும் கிறிஸ்து அங்கே ரத்தம் சிந்தினார் மட்டுமல்ல, அவர் அந்த இடத்தை தயாரிக்க கடவுள் எவ்வாறெல்லாம் அதை மக்களுக்கு அறிவித்தார் பார்க்கிறோம். இல்ல, ஆபிரகாமில் இருந்து பார்க்கிறோம். ஆபிரகாம் அவர் என்ன செய்தார்? லோத்துவுக்காக போய் 5 அரசர்களுக்கு எதிராக போரிட்டு தன்னிடமிருந்த 300 பேரைகளை கூட்டிக் கொண்டு போய் அங்கே போரிட்டு வென்று லோத்துவை மீட்டு கொண்டு அங்கிருந்து பல பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் வருகிறதை காண்கிறோம். அவரை நேரடியாக வலியமாக போய் சந்தித்த ஒரு மனிதரை பார்க்கிறோம், மெல்கிசேதேக். அவர் யாராக இருந்தார்? அவர் அந்த எருசலேமின் அரசராக இருந்தவர். அவர் என்ன சொல்லப்படுகிறார்? சாலேமின் அரசர் என்று சொல்லப்படுகிறார், சமாதானத்தின் அரசர் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே அந்த எருசலேம் என்னவாக இருக்கிறது? சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதை ஆள்பவர் என்று சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை வென்று வருகிற அந்த மனிதனுக்கு தன் சமாதானத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த உலகம் தருகின்ற அந்த வெற்றி, அந்த வெற்றியை விட அந்த வெற்றிக்கு மேலான அடையாளமாக தன் சமாதானத்தை கொடுக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெல்கிசேதேக்கை நான் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஏனென்றால் அவர் அடையாளப்படுத்தினார். அங்கே அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவரை அவர் மதித்தார், அவரை கடவுளாக கொண்டார் என்பதன் அடையாளமாக அந்த ஆபிரகாம் 10 பகுதியை அவருக்கு கொடுத்தார். இதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ எருசலேமின் அரசர் இந்த உலக அந்த வெற்றிக்கு அதற்கு மேலான சமாதானத்தை கொடுக்கிற மனிதனாக இருக்கிறார். பாருங்க, அது மட்டுமா நம்ம அங்க பார்க்க வேண்டியது, இந்த உலகத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த லோத்து, இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடக்குமுறையிலிருந்து அவர் வெற்றியாளராக வருகிற அந்த ஆபிரகாம், அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த எருசலேம் அப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது. பார்க்கிறோம், இந்த உலகத்திலே எது இருந்தாலும் சரி, எந்த செல்வங்கள் இருந்தாலும் சரி, பிள்ளை செல்வம் இல்லை என்றால் என்ன ஆகும்? பெரும் பணக்காரன், எல்லாம் இருக்கிறது, நிறைய ஃபிளைட்ஸ் கூட நிறைய வச்சிருக்கலாம், பயங்கர காரு, பயங்கர பங்களா, பயங்கர செல்வம் எல்லாம். ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். குடிசையில் வாழ்கிற மிகவும் ஏழையான ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது அவன் அவர்களை பார்த்து பொறாமை தானே படுவான், பொறாமைப்படுவான் இல்லையா? ஐயோ, எனக்கு இவ்வளோ இருக்கிறது, அவன் பார் பிள்ளை குட்டியோட எவ்வளோ அழகா சந்தோஷமா இருக்கிறான், எனக்கு இது கொடுப்பனை இல்லையே என்று அவன் வேதனையில் ஆழ்வான். எவ்வளவோ பெரிய பணக்காரன்,
அவனுக்கு கிடைக்காத ஒன்று அங்கு இருக்கிறது தனக்கு இல்லையே என்ற ஆதங்கம் அவனை வாட்டி வதைக்கும். அதுதான் குழந்தை பேரு. பாருங்க, 100 வயது 99 வயசு வரைக்கும் இப்படி ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அந்த ஒரு பேர், குழந்தை பேரை கொடுத்தார். ஆகவே கடவுளையே சந்தித்து விட்டு அந்த ஆபிரகாம் அழுது புலம்பினார் அவர்களிடம், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு பெயர் சொல்ல பிள்ளை இல்லையே கடவுளே என்று அவர் கேட்டபொழுது அவர் கொடுத்த குழந்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாமுக்கு இப்பொழுது நிறைவு பெற்று விட்டார். வாழ்க்கையிலே நிறைவு வந்து விட்டது, எல்லாம் கிடைத்து விட்டது. அது மட்டுமல்ல, கடவுள் அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார், இந்த ஈசாக்குக்கு நான் நிறைய பிள்ளைகளையும், உன் பிள்ளைகளுக்கு பிள்ளை எல்லாம் கடல் மணலை போல விண்மீன்களைப் போல, இப்படி ஒரு ஆசீர்வாதம், பிள்ளை ஆசீர்வாதம் அப்படி கொடுத்து விட்டார். நிறைந்திருந்தார் ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இந்த உலகத்தை உன்னை வெறுக்க சொல்கிறேன் என்பதை அவர் உணர்த்தி இருந்தார். ஆபிரகாம் அதை பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கோ விண்ணக எருசலேம் என்று சொல்லுகிற வார்த்தை அவர் உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கோ வானகமே தாய்நாடு என்று சொல்கிற அந்த விசுவாசத்தின் தந்தையை பார்க்கிறோம். ஆகவே அதுக்கு அடையாளப்படுத்தும்படி என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் நீ எல்லாவற்றையும் பெற்று விட்டாய், முத்தாய்ப்பாக உன் மகனையும் பிள்ளைகளையும் பெற்று விட்டாய். ஆகவே நீ அதை நீ பலி கொடு என்று சொல்கிறார். ஆகவே ஆபிரகாம் துணிந்து அதை பலி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏன்? அதுதான் அவருக்கு ஞானஸ்நானம். அந்த பிள்ளையை அவர் கொல்வதுதான் அவர் பெறுகிற ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? இந்த உலகத்தை துறக்கின்றது. இந்த உலகம் அது கடந்து போகின்ற ஒன்று, இது நிலையானது அல்ல என்று அவர் சொல்கிறார். இந்த பிள்ளை எனக்கு நிலையானது அல்ல என்று அவர் அந்த பிள்ளையை கொல்ல பார்க்கிற, அந்த கடவுளுக்கு பலி கொடுக்கிற அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். அதே பலி கொடுக்கவில்லை, ஆனால் அங்கு நடந்ததை பார்க்கிறோம். எங்கு இதை செய்ய சொன்னார்? எருசலேமுக்கு வர சொன்னார். ஆபிரகாம் இருந்த இடத்தை விட்டு 3 நாள் பயணம் செய்ய சொன்னார். ஏன்? உன் வீட்டில் கொல்லை போறதுக்கு போ, இல்லாவிட்டால் உன்னுடைய ஏதாவது ஒரு பக்கத்து கிரவுண்ட்ல போய் உன் குழந்தையை பலி கொடு, இல்ல எருசலேமுக்கு வா என்று சொன்னார். மோரியா மலைக்கு வா என்று சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்குதான் இந்த உலகை வெல்ல போகிறார். ஆகவே அதை அடையாளப்படுத்தி நீ வா, நடந்து வா. அங்கே 3 நாள் பயணம் பெற்ற அவர் அங்கே அந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அடையாளம் என்ன? அங்கே இயேசு செம்மறியானவர். அந்த செம்மறி அங்கே மாட்டிக்கொண்டிருந்தது. அந்த செம்மறி அவர் அதை எடுத்து பலியிட்டார் என்று பார்க்கிறோம். எருசலேம், எப்படிப்பட்ட எருசலேம்! ஆண்டவர் அதை எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். ரைட். அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். தாவீது அரசனாக இருக்கிறார். சவுலுக்கு பிறகு இஸ்ராயலுக்கு அரசனாக இருக்கிறார். அவர் செய்த ஒரு பெரும் ஒரு தவறு ஒன்று இருக்கிறது. அவர் தன்னுடைய அதாவது நம்ம பார்க்கிற பாபிலோன் மன்னன் கர்வம் கொண்டிருந்தானே, அதே போல அந்த தாவீதுக்கும் ஒரு கர்வம் வந்தது. ஆகவே தன்னுடைய படைபலத்தை என்ன சொன்னார்? மக்களை எண்ணிக்கையிடும்படி சொன்னார். ஆகவே கடவுளுக்கு அது பிடிக்கவில்லை என்று நம்ம அதை படிக்கிறோம் இல்லையா? கடவுளுக்கு அது பிடிக்கவில்லை. ஆகவே கடவுள் அவரை தண்டிக்க நினைத்தார். தண்டிக்க நினைத்த பொழுது 3 ஆப்ஷன் கொடுத்தாரு. அந்த 3 ஆப்ஷன்ல எதை வேணா செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா இவரு தன் தவறை உணர்ந்து கொண்ட தாவீது கடவுளிடமே, ஐயா நீங்களே அதை செஞ்சிருங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்களே எடுத்து, கடவுள் தேர்ந்து கொண்ட ஆப்ஷன் என்னன்னா, அந்த நாட்டில் இருந்த ஒரு 70,000 பாவிகளை கடவுள் கொல்ல தீர்மானித்தார். ஆகவே அங்கே அவர் ஒரு கொள்ளை நோயை அனுப்பி அதை ஒன்றா செத்து கொண்டு இருக்கிறார்கள். தாவீதுக்கு பொறுக்கவில்லை. தாவீது என்ன சொல்றாரு? என்னை அரசனாக நியமித்தீர்களே, நான் இந்த மக்களை எவ்வளவு அழகாக பார்த்து கொண்டிருந்தேன், நீங்கள் செய்த வழியில் தானே நான் பாவம் இப்படி கொள்ளுகிறீர்களே, ஏன் கடவுளே, ஏன் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் கடவுளே என்று சொல்ல வேண்டினார். சரி, உன் வேண்டுதலின் பொருட்டு நிறுத்திக் கொள்ளலாம், ஒரு பலியை செலுத்து என்று ஒரு மனிதர் மூலமாக அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஒரு இறைவாக்கினர் மூலமாக, சிறிய இறைவாக்கினர். ஆகவே அவர் பலி செலுத்த வேண்டும். ஆகவே அவர் எங்கே போய் பலி செலுத்துவது? நான் தன்னுடைய இடத்திலே பண்ணிடவா? அப்படி இல்லை. அவருக்கு தோன்றினது என்னமா, ஒரு மனிதனுக்கு மிகவும் மிகவும் பொக்கிஷமான ஒரு தோன்றுகின்ற ஒரு காரியம் என்ன? பல காரியங்கள் சுலபமாக, பல காரியங்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தான் முயற்சி செய்து தன் உழைப்பிலே சம்பாதித்த அந்த முதல் பொருள் இல்லையா, அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், அந்த ஒரு சின்ன படிப்பு பட்டயமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு வாகனமாக இருக்கலாம், இப்படி அந்த முதல் வீடாக இருக்கலாம், இப்படி அந்த முதல் சம்பாத்தியம் அந்த பணமாக இருக்கலாம், அந்த சேலரி. பாருங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, அதுதான்
அது பெரும் மதிப்புக்குரியதாக அவன் வைத்திருப்பான், ஒரு மனிதனுடையது. ஆகவே தாவீதுக்கு தோன்றியது, கடவுளுக்கு பீடம் கட்ட வேண்டும். பீடம் கட்ட வேண்டும் என்றால் அது நான் முதலிலே வென்ற அந்த இடத்தில் போய் நான் கட்டுவேன். நான் போரிட்டு முதலிலே வென்றேனே, முதலில் கைப்பற்றிய இடம், ஒரு அரசனாக இருந்து அந்த இடத்தில் போய் நான் பலிபீடம் கட்ட வேண்டும் என்று ஆசைத்தான். ஆகவே அவுர்னா என்ற அந்த மனிதனுக்கு அவன் தான் பிடித்த முதல் அந்த இடத்தை அதை வைத்துக் கொள்ள கொடுத்திருந்தான். ஏன்னா அரசன் பிடிக்கிற இடத்துல எல்லாம் அரசனை வாழப் போகிறதில்லை, அவருக்கு ஒன்று தரிய அனர்மதம் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை கொடுத்திருந்தான். அந்த அவுர்னா அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இவன் பலிபீடம் கட்டுவதற்காக அங்கே போகிறான். அங்கே போனா அவுர்னா அதிர்ந்து போய் என்ன கேட்கிறார் இவர் சொல்ல அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு அவுர்னா சொல்றார், ஐயா தாவீது அரசரே, எங்கள் ஆண்டவரே, என அந்த கூறிய வார்த்தை பாருங்க, என்னை ஆள்பவரே, ஆகவே இந்த இடமெல்லாம் உம்முடையது, நீர் எடுத்துக்கொள்ளும், நானே பலிபீடம் கட்டித் தருகிறேன், நானே அந்த பலியிடுவதற்கான அந்த பசுக்களை நானே தருகிறேன். என்னென்னால் அங்கே போரடித்துக் கொண்டிருந்த இடம், அந்த இடம் அங்கே அந்த பயிர்களை போரடிக்கிற இடம். ஆகவே பசுக்களை நானே தருகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது நினைத்திருந்தால் உடனே, ஆமா என்னுடைய இடம் தானே, சரி நான் உனக்கு வேற இடம் தரேன், நான் என் வேலையை முடிக்கிறேன். நோ நோ நோ, தாவீதுக்கு தெரியும் தான் பிடித்த முதல் இடம் அது இன்னொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த இடத்தை உடனே எடுத்து அங்கே அதை செய்ய விரும்பவில்லை. மறுபடியும் அவர் செய்கிறார், என் ஆண்டவரின் நிலத்தை, என் ஆண்டவருக்காக அந்த நிலத்தை நான் உன்னிடம் விலை கொடுத்து வாங்க போகிறேன். அவர் அதிர்ந்து போகிறார், நீரே அரசர், எல்லாம் உம்முடைய இடம், எதற்கு அதற்கு விலையை கொடுக்கிறீர்? இல்ல நீ வாழ்ந்துட்டல்ல, அதனால அவருக்கு விலையை கொடுக்கிறேன். 50 ஷெகேல் பணத்தை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த இந்த சம்பவம். அப்போ இது கோடான கோடி பெருமானம் உள்ள பணம் என்று நாம் அறிய வருகிறோம் இந்த நிகழ்காலத்திலே. அப்படி அவர் அந்த காலத்திலே அவ்வளவு பெரும் தொகையை கொடுத்து அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி கடவுள் மேல் இருந்த மரியாதையை பாருங்க, அந்த இடத்திலே அவர் பலிபீடம் கட்டி அங்கே பலி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எந்த இடம்? எருசலேம். ஏன் இந்த இடம் தேர்வாகிறது பார்த்தீங்களா? எங்கெங்கயோ இருக்கிறாங்க, ஆனா அந்த இடத்திலேயே வந்து எல்லாமே ஏன் நடக்குது பாருங்க. கடவுள் தாவீதுக்கு, தாவீது கடவுளுக்கு ஒரு கோவில் கட்ட விரும்பினார். தான் கட்டடம் கட்டி விட்டேன், ஆகவே அவருடைய ஷக்கீனா அங்கே ஒரு சின்ன ஒரு தோல் ஷட்டர்ல அது இருக்கிறதே பாருங்க, அந்த ஷெல்டர்ல அது மழையில நினைக்கிறேன். ஆகவே அவருக்கு நான் கோவில் கட்ட வேண்டும் நினைக்கிறார். ஆண்டவர் அதை ஓகே அனுமதிக்கிறார், கோவில் கட்ட அனுமதிக்கிறார். அவருக்கு விருப்பம் அல்ல, ஆனால் அனுமதிக்கிறார். பாருங்க, அது யார் கட்டினார்? சாலமன் கட்டினார். எங்கே கட்டினார்? அங்கேதான் கட்டினார். அதே எருசலேமில் கட்டுகிறார். எங்கே? மெல்கிஷதேக்கின் அந்த இடத்திலேயே, ஆபிரகாமின் அந்த இடத்திலேயே, தாவீது குறிப்பிட்ட இடத்திலேயே இந்த சாலமன் அங்கே கோவில் கட்டினார் என்று பார்க்கிறோம். அங்கே பெரும் விழா கூட்டம், அங்கே அதிர்ஷ்டம் செய்யப்படுகிறது. அந்த கோவில் அங்கே பெரும் விழா கூட்டம் உண்டாயிற்று. அங்கே சொல்லப்படுகிறது, நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்கே பெரும் எக்கால சத்தம், அங்கே இசை முழக்கம் வானத்தில் இருந்து கேட்கிறது. அங்கே பெரும் மேக ஸ்தம்பம் உண்டாயிற்று, மிகுந்த குளிர், இடியும் மின்னலும் உண்டாயிற்று, தேவ பிரசன்னம் அங்கே உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். சாலமன் தன்னுடைய படைகளோடும் மக்களோடும் அங்கே குழுமி இருந்து அவர்களெல்லாம் சிலிர்த்து போய் அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். கடவுளே, எங்களை படைத்தவரே, எங்களை ஆள்பவரே, நீர் நாங்கள் கட்டிய கட்டடத்திற்குள் நீர் வசிக்க போவது இல்லை, ஆனால் உமது பிரசன்னத்தை இங்கு நீர் தருகிறீர். ஆகவே இங்கு ஒரு ஜெப சூழலை நீர் உருவாக்கி விட்டீர். ஆகவே நாங்கள் எழுப்புகிற ஜெபம், நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஜெபம் செய்தாலும் அது உம்மிடம் நேராக வந்து சேருவதாக என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். மற்றபடி இன்னொன்னு சொன்னார், உலகத்திலே பல பேர் சிதறுண்டு வாழ்கிறார்கள். எவரவர் உம்மை விசுவசித்து உம்மிடம் வேண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவரவர் இதோ இந்த கோவில் இருக்கிற திசையை நோக்கி திரும்பி நின்று அவர்கள் முழந்தாளிட்டு ஜெபித்தால் அந்த ஜெபம் நேரடியாக உம்மில் ஏற்கப்படுவதாக என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். பாருங்க, அந்த இடம் பாருங்க, அந்த இடத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறார்கள் பாருங்க. அது எவ்வளவு முக்கியமான இடம், புனித நகரம் என்று சொல்கிறோம் இல்லையா? ப்ராமிஸ்ட் லேண்ட் ஃபார் இஸ்ரேல்ஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதால் அது புனித நகரம். ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களின் பாவங்களை தீர்க்கிற, மன்னிக்கிற, மறுபடியும் பிறக்கச் செய்கிற, ஏற்றுக்கொள்கிற அந்த ரத்தம் அங்குதான் சிந்தப்பட்டது. புனித நகரம்.
ரைட். ஆகவே நான் பார்க்கிற நம்ம இதெல்லாம் பைபிள்லாம் விட்டுடுங்க. பாருங்க, இஸ்லாமியர்கள் கூட நம்ம பார்க்கிறோமே, அங்கே முகமது நபி நமக்கு தெரியும், அவர் காபாவிலே வாழ்கிறார், மதீனாவுக்கு போகிறவர், காபாவிலே இருக்கிறவர். ஆகவே அங்கே கபிரியேல் தூதர் அவரை ஆட்கொண்டு அவருக்கு சொல்லுகிறாராம், நான் உன்னை அழைத்து கொண்டு போய் நான் வானகத்திற்கு அந்த பரலோக ராஜ்யம், அதே பரலோகத்தை உனக்கு அந்த இடத்தெல்லாம் காண்பித்து உனக்கு நான் உணர்ந்து மறுபடியும் விட போகிறேன் என்று சொல்கிறார். அவர் ஆசிக்கிறார். உடனே அவர் அழைத்து செல்லப்பட்டார். எங்கே? காபாவிலிருந்து நேரம் மேலவோ மதீனாவிலிருந்து மேலே அவர் எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டார். எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, புக்ராக் என்ற அந்த 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 வாகனம் என்று சொல்லப்படுகிறது. அது அது பேர் மிஹ்ராஜ் என்ற அந்த பயணம் குறிக்கப்படுகிறது. இப்படி அந்த குர்ஆனிலே நம்ம பார்க்கிறோம். அவர் எருசலேமுக்கு அழைத்து வரப்பட்டு எருசலேமில் இருந்து அவர் மேலே கொண்டு போகப்பட்டு மறுபடியும் அங்கே அவர் சுற்றி காண்பிக்கப்பட்டு மறுபடியும் அவர் அதே எருசலேமிலே இறங்கி மறுபடியும் அவர் காபாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று இப்படி குறிக்கப்படுகிறது. ஏன் நேர போக வேண்டியதானே? ஏன் எருசலேமுக்கு வரணும்? பாருங்க, அந்த எருசலேம் எப்படி அவர் அழைத்து கொள்ள வரப்பட்டார்? அங்கிருந்து தான் மேலே போக முடியும் என்று அழைத்து செல்லப்பட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கிருந்து மேலே போனார்? அந்த புனித நகரம், அந்த எருசலேமின் ஒலிவ மலையிலிருந்து மேலே போனார். ஆகவே வானதூதர்கள் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? கலிலேயரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எங்கிருந்து மேலே சென்றாரோ அவர் அங்கேயே திரும்பி வருவார், போய் உங்க வேலையை செய்யுங்கன்னு சொன்னார். ஆகவே அவர்கள் புறப்பட்டு போய் மேலே போகணும்னா எருசலேம் வழியாக தான் போக முடியும் அப்படின்ற நற்செய்தியை உலகெங்கும் போய் அறிவிக்கிறார்கள். எருசலேமை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள், இதுதான் உங்களுக்கு மறுவாழ்வு. எருசலேமை நோக்கி பயணம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். வேதாகமம் முழுவதும் இந்த எருசலேமின் அமைதிக்காக வேண்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? அமைதி குலைந்து போயிற்று. அமைதி மறுபடியும் வர வேண்டும் என்றால் தேவராஜ்யம் மறுபடியும் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து மேலிருந்து மறுபடியும் இரண்டாம் முறையாக வந்துதான் அங்கு அமர்ந்து அமைதியை உண்டு செய்ய முடியும். அவர் தரும் அமைதி எப்படிப்பட்டது? அவர் உயிர் தெழுந்ததும் எந்த அமைதியை அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாரோ அந்த அமைதி. அது என்ன அமைதி? நான் தரும் அமைதி, நான் தரும் சமாதானம், இந்த உலகம் தரும் சமாதானம் போல அன்று நான் தரும் சமாதானம், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவர் தருகிற சமாதானம், அதனுடைய அந்த உறுதிமொழி என்ன? அங்கே அழுகை இல்லை, பற்கடிப்பில்லை, புலம்பல் இல்லை, அழுகை இல்லை, துன்பம் இல்லை, நோய் இல்லை, வேதனை இல்லை. அதுதான் சமாதானம். அப்போ உலகம் தரும் சமாதானம் இவைகள் அனைத்தின் மத்தியிலும் உலகம் தரும் சமாதானமாக அமைகிறது. அந்த சமாதானத்தினால் மறுபடியும் வேதனை உண்டு, அழுகை உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. அதே துன்பம், அதே கஷ்டம், அது இது எல்லாம் உண்டு. ஆனால் அது ஒரு சமாதானம், அது நிரந்தரம் இல்லாத. நான் தரும் சமாதானம் என்ன சமாதானம்? இப்படி எதுவும் இல்லாத, அப்படி ஒரு நீ பாவமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் ஆண்டவர் தருகிற சமாதானம். உன்னால் என்ன செய்தாலும் நான் பாவமே செய்ய முடியாது, அதற்கேற்ற சூழ்நிலையே அங்கே இருக்க போகிறதில்லை. அதுதான் கடவுள் தரும் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம். ஆகவேதான் வேதாகமம் சொல்கிறது, இந்த சமாதானத்தை அந்த எருசலேமில் அமைய போகிற இரண்டாம் வருகையில் அமைய போகிற அந்த 1000 ஆண்டு அரசாட்சி அந்த சமாதானத்தை உலகத்திற்கு கொண்டு வர போகிறது. ஆகவே அதற்குட்பட்டவர்கள், இயேசுவில் பிறந்தவர்கள், ஞானஸ்நானத்தில் வாழ்பவர்கள், எருசலேமை நோக்கிய வாழ்வை பெறுபவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறவர்கள், மனம் திரும்பி இயேசுவுக்குள் பிரவேசித்து இயேசுவின் கட்டளைகளுக்குள் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படும், சமாதானம் கொடுக்கப்படும். அங்கே போய் தட்டினாலும் திறக்கப்படாது வாழாதவர்களுக்கு மற்றவர்கள் உள்ளே வாழ்வார்கள் என்று சொல்கிறது. இதான் இன்னைக்கு வாசகங்கள் சொல்லித் தருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அங்கே இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? கூட்டி சேர்க்கிறார். அதனுடைய முன்னடையாளத்தை நாம் இஸ்ராயல் மக்களிடம் பார்த்து விட்டோம். கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது 1000 வருடங்களுக்கு மேலாக அது வனாந்திரமாக கிடந்த இடத்திலே இப்பொழுது கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், கிறிஸ்துவில் பிறப்பவர்களுக்கு தான் அங்கே இறை ராஜ்யம் உண்டாக போகிறது. இது உலக ராஜ்யம், இது அழிந்து போக போகிறது. இந்த எருசலேமும் இது பாதிப்புக்குள்ளா போகிறது என்று வேதாகமம் சொல்லித் தருகிறது. இந்த இப்பொழுது இருக்கிற இஸ்ராயலும் பாதிப்புக்குள்ளாக போகிறது. 3 1 பங்கு போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இது கடைசி அந்த வார் நடக்கும் பொழுது அதுவும் நடக்கும். இஸ்ராயல் அப்படியே இருந்துட போறதில்லை, அழிவு அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவில் பிறந்தவர்கள், இந்த புனித நகரத்தை நோக்கி வாழ்பவர்கள், இரத்தத்தில் மீட்கப்பட்டவர்கள் அங்கே ஒன்றிணைக்கப்படுவார்கள். முதல் வாசகத்தை பார்க்கலாமா? ஏசாயா
66:18-21. பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சிமையை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்கள் இனத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தார்ஷீஷ், புல், வில்வீரர் வாழும் லூது, லுதுபால், யாவான் தொலைவில் உள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றுக்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ்ச்சியை பற்றி கேள்விப்படாதவர். நாம் என்ன கேள்விப்படுகிறோம்? உலகம் இரண்டாம் வருகைக்கு முன்பு உலகம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு விடும் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதான் வேதாகமம் சொல்கிறது. பாருங்க, இந்த பகுதிகள், இந்த விடப்பட்ட பகுதிகளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மறுபடியும் சில பேரை அனுப்புகிறார். அங்கே என்ன நடக்கிறது பாருங்க, ரொம்ப ஸ்வீட்டான காரியம். அவர்களும் என் மாட்சிமை பற்றி மக்கள் இனத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அழைத்து மக்கள் இனத்தாரிடையே இருந்து ஆண்டவர் அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ராயல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படைகளை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள். எங்கே? எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்த இடம் எவ்வளவு பெயர் பெற்றது, முக்கியத்துவம் வாய்ந்தது. வேதாகமும் பூராவும் அந்த இடம்தான். இன்றைக்கு உலகத்தின் கண்கள் அத்தனையும் அதே இடம்தான். எல்லா அரசியலும், எல்லா உலக பொருளாதாரமும் உற்று நோக்குகின்ற ஒரே இடம் அந்த இடம்தான். பாருங்க, அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியர்களாகவும் நான் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எல்லாரும் போயிட முடியுமா அந்த இடத்துக்கு? யார் யார் போக முடியும், யார் யார் போக முடியாது? ஆண்டவர் இந்த நற்செய்தியில சொல்றார். அப்போ இந்த நற்செய்தி லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 22 முதல் 30 முடிய. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டு எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. அவர்கள் இயேசு எதை நோக்கி பயணம் செய்தார்? எருசலேமை நோக்கி பயணம் செய்யும் பொழுது நடந்த நிகழ்ச்சி இது. அதுதான் இங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எருசலேமை நோக்கி பயணம் செய்தார். அவர் ஊர்வராக சென்ற பொழுது என்ற ஒரு பகுதி அல்ல, எருசலேமை நோக்கி பயணம் செய்த பொழுது அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். எங்க போயிட்டு இருக்கிறாரு? எருசலேமை நோக்கி. அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீர என்று சொல்லுவீர்கள். எருசலேமில் அவரோடு வாழ்ந்தவர்களுக்கு அவர் சொல்லுகிற பதில் இரண்டாம் வருகைக்கு பிறகு என்ன பதில் பாருங்க. அப்ப அவர் சொல்றார், ஆனாலும் அவர்கள், நீர் எவ்விடத்தாரோ, ஆனாலும் அவர், நீங்கள் எவரிடத்தாரோ எனக்கு தெரியாது. தீங்கு செய்வோரே, அனைவரையும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களிடம் சொல்லுவேன். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறமே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்களாம். கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவோடே இருக்கிறவர்கள் கடைசியாக்கப்படுவார்கள். அப்போ என்ன ஐயா பேசுற? கிறிஸ்துவோட இருக்கிறவர்கள் கடைசியாக்கப்படுவார்களா? ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆனா நீ எருசலேமை நோக்கியவனாக வாழ்ந்தால்தான் நீ முதன்மையாக மாற முடியும். எருசலேமை நோக்கி வாழாமல் வத்திக்கானை நோக்கி நீ வாழ்ந்தால் நீ கடைசியாக்கப்படுவாய். என்னையா? அதுதான். ஏன்னா வத்திக்கானை பத்தி வேதாகம் எங்கேயா சொல்லி இருக்கிறதா? ரோமாபுரி, வத்திக்கான், அதுதானா? ஆண்டவர் தன் அரியணையை எருசலேமில் வந்து போட போகிறார். அதுதானே இரண்டாம் வருகையில் நடக்க போகிறது. அதான் ப்ராமிஸ். பட் மெனி பீப்புள், half of the people, இங்க பாருங்க 50% என்று சொல்லப்படுகிறது. எப்பவுமே பாருங்க, நம்ம பாருங்க கிறிஸ்தவத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறோம்? பாதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறது, பாதி வேற இருக்கிறது. ஆனால் அந்த பாதி அல்ல. பாருங்க, 5 கன்னியர்களே பாருங்க, 10 பேர் வராங்க, 5 பேருக்கு இடம் கிடைக்கல, 5 பேர் தான் உள்ள போனாங்கன்றது பார்க்கிறோம். பாதி அவுட்டு. அப்போ அவர்களும் அந்த மணமகனை தேடித்தான் சுற்றி சுற்றி இருந்தார்கள், காத்திருந்தார்கள். ஆனால் கையில் எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் என்பது என்ன? கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பு. அது பரிசுத்த ஆவி. அது மனிதனுடைய எருசலேமை நோக்கிய நற்செயல்கள். இதுதான் அந்த எண்ணெய். பாருங்க,
கிறிஸ்து தான், மணமகன் தான், எல்லா தயாரிப்பும் தான், தன்னை தயாரித்துக் கொண்டு, ஆனால் உள்ளே செல்ல முடியவில்லை. மணமகன் வரும்பொழுது உஷாரா இருந்தவங்க அந்த அந்த எண்ணெயோடு பரிசுத்தாவி எதை நோக்கி வழி நடத்துவார்? எருசலேமை நோக்கி. பரிசுத்தாவி எப்பொழுதுமே வத்திக்கானை நோக்கி வழி நடத்த மாட்டார். அரியணையை வத்திக்கான்ல போடுவேன்னு சொன்னாரு. பிசாசானவன் முதல்ல கடவுளுக்கு முதல்ல சொன்ன வார்த்தை, பிசாசின் கீழே தள்ளப்பட்டான், உமக்கு நிகராக நான் அரியணை போடுவேன் என்று சொன்னான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இது யோசனையா இருக்கும் இப்படி பேசுறதெல்லாம். இன்னைக்கு பாருங்க, ரோமாபுரியில போப்புடைய அந்த வார்த்தை என்ன, போப் சொல்ற வார்த்தை என்ன, நான் இது கிறிஸ்துவின் அரியணை என்று சொல்கிறார். என்னையா இது? ஆனால் பாருங்க, பீட்டர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்கள் வழி வழியாக வந்த உங்கள் மூதாதையரின் கற்பனைகளின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வை பரமாற்றீர்கள் என்று சொல்கிறார். அங்கே பொய்யும் புனை கதைகளும் புரட்டுகளும் உண்டு, அதன் பின்னே போனீர்கள் என்றால் வாழ்வை பரமாட்டீர்கள் என்று சொன்னார். நீங்கள் வாழ்வு எங்கிருந்து வரும்? இதோ வேதாகமத்தில் இருந்து வரும். வார்த்தை என்ன சொல்லுகிறது? அங்கிருந்து வரும். நான் என்ன, மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்? அப்படி அல்ல, வேதாகமம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இன்னைக்கு புது நன்மை உறுதி பூசல் வாங்குற பிள்ளைங்களுக்கு கூட எதை படித்து விட்டு வா? பச்சை கட்டளையை படித்து விட்டு வா என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவார்கள் அவர்கள்? இந்த நானும் என்னையும் தான், எல்லாரும் உங்களில் பலரும் தான் என்னதே சின்ன குறிப்பிடத்தை கையில் கொடுத்து 10 கட்டளை இதில் படித்து விட்டு வா என்று சொல்வார்கள். ஏன் உன் வீட்டில் வேதாகமம் இருக்க, வேதாகமத்தில் நீ இந்த மாதிரி யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தை தர, இல்லை உபாகமத்தில் 5ஆம் அதிகாரத்தை தர, 10 கட்டளை இருக்கு, அதை படிச்சுட்டு நாளைக்கு வான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா நீ கொடுக்குற சின்ன குறிப்பிடத்தில் தான் பொய்யும் புரட்டும் புனை கதைகளும் இருக்கிறது. சின்ன குறிப்பிடத்துல 10 கட்டளை இங்க வேறு விதமா இருக்கும், வேதாகமத்துல வேறு விதமா இருக்கும். அதனால உனக்கு அப்படி சொல்லவே மாட்டாங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. இதை நீ வேதாகமத்தை படிச்சுட்டு நீ வான்னு சொன்னா அவன் அடுத்த நாள் வந்து கேள்வி கேட்பானே. 2ஆம் கட்டளை சொல்லுகிறது, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் கடலிலே நீர்ச்சுழலின் ஆழத்திலும் எங்கே ஏனும் நீ காணுகிற எந்த உருவத்தை ஏனும் வடிவமாக்கி அதை தெய்வமாக்காதே சொல்லுகிறது. ஐயோ, கோயில் பூரா இருக்குதாப்பா, இது என்னது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கிறிஸ்தவம். அங்கே கிறிஸ்தவம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். கத்தோலிக்கம், நம்முடைய வழிமுறைகள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். நாம் எந்த பேஸ்ல நின்று எதை பண்ணினாலும், அப்புறமா எவ்வளோ நல்லது பண்ணினாலும் சரி, நாம் நிற்கிற பேஸே ஆட்டமாக இருக்கிறது. அங்கே பொய். ஆகவே சின்ன குறிப்பிடம் பொய் சொல்லி இருக்கிறது. 2ஆம் கட்டளை வேறொரு கட்டளை எடுத்து 2ஆம் கட்டளையாக மாற்றி இருக்கிறது. அங்கே பொய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மரக்கல்வி புத்தகம் அது இதுன்னு பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீ வேதாகமத்தை கடைசி வரைக்கும் பிரிக்கவே மாட்ட. எருசலேம் தான் புனித நகரம். ஆனா நிறைய பேருக்கு, ஐயோ நாங்க அங்க போன உடனே எங்களுக்கெல்லாம் அப்படியே சிலிர்க்குது. போப்பானவரை பார்க்கும் பொழுது, அங்கே அந்த நகரத்திற்குள் போகும் பொழுது அது மகிமையாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியே சிலிர்க்கிறது. சில பேருக்கு மூத்திரம் வந்து விடுகிறது. போப்பானவரை பார்க்கும் அப்படியே ஆகி விடுகிறார்கள். ஐயோ என்று அப்படியே அழுகிறார்கள் பல பேர். ஒன்றும் இல்லை, இது மனித பலகீனம். நாம் எதை நோக்கி வாழ்கிறோமோ அதை காணும் பொழுது நமக்கு ஏற்படுகிற அது ஒரு சிலிப்பு. பாருங்க, ஜெயலலிதா மேடையில தோன்றியவுடன், மேடையில கண்ணப்பன் என்ற அமைச்சர் ஏறுகிறார். அவர் ஏறி ஜெயலலிதாவை நேருக்கு நேராக பார்த்தவுடன் அப்படியே கன்னத்தில் போட்டுக்கொண்டார். பார்த்துருக்கிறோமா? பேப்பர் படிச்சிருக்கிறோமா? கன்னத்தில் போட்டுக்கொண்டார். உடல் எல்லாம் சிலிர்த்து அவரை அவர் பார்த்தவுடன் எல்லாரும் காலில் விழுவர். இதே தான் நம்ம செய்யறோம். மனித பலகீனம். நாம் எதை நோக்கி வாழ்கிறோமோ அதை காணும் பொழுது நமக்கு ஏற்படுகிற பலகீனம். இது நமக்கு எருசலேமை காணும் பொழுதும் கிறிஸ்துவை காணும் பொழுதும் அதே பலகீனம் அது நமக்கு உண்டாகும். ஆனால் அது வாழ்வுக்கான வழியாகவும் இது அழிவுக்கான வழியாகவும் இருக்கும். இது உலகிற்கானது சாவதற்கான வழியாகவும் அது வாழ்வுக்கானதும் வாழ்வை பெறுவதற்குமான மன்னிப்பை அடைவதற்குமான வழியாக இருக்கும். அது குறுகிய வழி. எருசலேமை நோக்கி வாழும்படி குறுகிய வழி. அந்த குறுகிய வழிக்குள் செல்லும் பொழுது நமக்கு ஒளி தேவை. அதுதான் கிறிஸ்து ஒளி. அவரை ஒளியாக கொண்டு குறுகிய வழிக்குள் நுழைவது. பெரிய வழியில் செல்லும் பொழுதுதான் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, சாவுகள் உண்டாகிறது. குறுகிய வழியில் அது அவ்வளோ நடக்கிறது இல்லை பாருங்க. ஏன்னா கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அகலமான வழியை செல்லாதே, நீ குறுகிய வழியில் செல் என்று சொல்கிறார். ஆகவே நாம் இருப்பது அகலமான வழி. நிறைய பேர் கூடுகிறோம், நிறைய பேர் அங்கே கூடுகிறோம், பெரும் விழாக்கள் நடக்கிறது. ஆனா நீ கோயிலுக்கு வந்தியா, நீ என்னைக்கு வந்த, என்னைக்கு போன, நீ என்னைக்கு ஜெபிச்ச, ஏவனும் உன்னை கேட்க மாட்டான். ஒருத்தனும் உன்னை கேட்க மாட்டான். உன்னை கேட்பதற்கு ஆளே கிடையாது. நீ சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு.
நீ சாகிற வரைக்கும் உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா நீ என்ன பண்ண, கடவுள் வழியில இருக்கியா இல்லையா, உன்னை கேட்க ஒரு மனிதனும் கிடையாது. அகலமான வழி, இங்கே எல்லாம் அப்படியே பிரைட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும், பாட்டு சூப்பரா இருக்கும், வழிபாடு எல்லாமே இருக்கும். உன்னை நேரடியாக கண்காணிக்கவும், நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறாயா என்பதை உன்னை நேரடியாக பேசவும் ஒருத்தனும் இருக்க மாட்டான். உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான். நோ ஃபாலோ. வருவான், தண்ணி தெளிப்பான், ஓடிவிடுவான். உன்னை எதுவுமே கேட்க மாட்டான். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கியா, கார்டு வச்சிருக்கியா, உனக்கு எல்லாமே கிடைக்கும், அவ்வளவுதான். உனக்கு அகலமான வழி. குறுகிய வழின்னா அது ஒரு சிறு சபைக்குள்ளதான் இருக்கும். அவர்கள் நேரடியாக தொடர்புபடுத்துவார்கள், நேரடியாக உன்னை ஜெபிக்க சொல்லுவார்கள், நேரடியாக இறை வார்த்தை பற்றி பேச சொல்லுவார்கள், உன் அனுபவத்தை கேட்பார்கள். நீ உன் வாய் விட்டு நீ பேச, வாய் விட்டு நீ கடவுளை தேட, உன்னை தனிமையில் உன்னை ஜெபிக்க, இப்படியெல்லாம் உன்னை பழக்குவார்கள். குறுகிய வழி. அங்கே நேரடி கண்காணிப்பு இருக்கும். அங்கே பாவத்திற்கு பெரும் இடம் இல்லை. உன்னால் தவறி செல்லவே முடியாது. பெரிய கண்காணிப்பு அங்கு போடப்படும். அதுதான் மூப்பர்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் தான் ஆயர்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே நாம பார்க்கிற மாதிரி இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பங்களால உட்கார்ந்துருக்கிற ஆயர்களை வேதாகமும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஆயர்களே கிடையாது. இதெல்லாம் போகஸ். நிறைய பேருக்கு கோபம் வரும், முட்டு செவுத்துல போய் முட்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யறது சரியா இருக்கணும்னு சொல்றாரு. நீ ஒண்ணு குளிராரு, இல்லாட்டி நீ சில்லுன்னு ஹாட்டாரு, ரெண்டுமே இல்லாம வெது வெதுப்பா இருந்த என் வாயிலிருந்து கக்கிடுவேன் என்று சொல்கிறார். இங்கே சொல்கிறார்ல, என்னோடு தான் பழகின, என் பெயர் தான் சொன்ன, என் பெயரால் பெயர் ஓட்டின, என் பெயரால் நீ பெரும் அடையாளங்களை எல்லாம் செய்தாய், அது என் பெயருக்குரிய மகிமையை நீ உபயோகப்படுத்தி செய்தாய். ஆனால் உனக்கு என்னை யார் என்றே தெரியாது, எனக்கு உன்னை யார் என்றே தெரியாது, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தெரியாது, நீ எருசலேமில் பிறந்திருக்கணும், நான் சர்டிஃபை பண்ணணும் நீங்க தான் பிறந்த அப்படின்ட்டு. அதனுடைய வாழ்க்கை முறை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையே. நீ என் பேரை தான் சொன்ன, என்னோட தான் சாப்பிட்டேங்கிற, என்னோட தான் குடிச்சேங்கிற. ஐ am saying that I do not know. உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. ஆண்டவர் நீங்க நற்செய்தியில அதானே சொல்றாரு, வேற ஏதாவது கதை விடுறாரா? அதை தான் சொல்றாரு. ஆகவே நம்மில் சில பேர் கண்டித்து திருத்தப்படும் பொழுது, நம்மில் சில பேர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம், இந்த மாதிரி ஹாஷான வார்த்தையெல்லாம் நம்ம முன்னால் வந்து விழும் பொழுது மனம் திரும்ப வேண்டுமே ஒழிந்து நாம் கடவுளை நிந்திக்கவோ சொல்லுகிற ஆளை நிந்திக்கவோ முடியாது. மனம் திரும்பி நேரான வழிக்கு போ. அதாவது அகலமான வழியை விட்டு குறுகிய வழிக்கு போ. ஒற்றை பாதையில் போ, இரட்டை பாதையில போகாத. ஆண்டவர் சொல்றது என்னது? திருவெளிப்பாடு 3:16, நீ குளிர்ச்சியாக சூடாக இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். எனக்கு, அதாவது என்ன சொல்றாரு, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை அப்படி என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். எனக்கு பெரிய பெரிய கோயில்ல நான் இருக்கிறேன், பெரிய பெரிய செக்ரட்டரி, நான் தேர எடுக்கிறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அந்த சொடாலிட்டி இந்த சொடாலிட்டி, எனக்கு காசு இருக்கு, எனக்கு பெரிய. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு நிர்வாணி. எப்படி சொல்றாரு பாருங்க, பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் நீ இருக்கிறாய், நீ இழிந்த நிலையில் இருக்கிறாய், இறங்கத்தக்க வறிய நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களே தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு தெரியாது, ஜாக்கிரதை. கேள்வி கேட்கிற இடத்துல நீ இல்லையா, ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிறியா, ஜாக்கிரதை. அகலமான வழி. இயேசு குறுகிய வழியை சொல்லுகிறார், சிலுவைக்கான வழியை சொல்லுகிறார். அது இந்த உலகம் உனக்கு துன்பமாக இருக்கும், ஆனால் உனக்கு கிடைக்க போகிற இன்பம் மிக பெரிது. அதுதான் எருசலேமின் ஆறுதல், அதுதான் சமாதானம். அங்கே பாவத்திற்கும் வழி இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே நிரந்தரமான ஆண்டவர் சொல்ற அந்த அற்புதமான அந்த ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. ஆகவே நாம் யாராக இருக்கிறோம்? 2ஆம் வாசகம் நமக்கு என்ன சொல்றது? இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி நமக்கு வாசகங்கள்லாம் வரும்பொழுது நாம் யாராக இருக்கிறோம் பாருங்க. நாம் திருத்தப்படும் பொழுது நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்று பாருகிறோம். நாயை அடிக்கும் பொழுது நாய் பீறிட்டு அடிக்கிறவனை எதிர்க்க வந்தா என்ன ஆகும்? முடிஞ்சது. பூனை ஏதாவது இது பண்ணும்பொழுது பீறிட்டு வந்தார், என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு நண்பர்கள் மத்தியில போய் என்ன அவன் அடிச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களெல்லாம் சேர்ந்து யாரா அவன் அடிச்சது, வாடா நம்ம போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறவர்களை பார்க்கிறோம். எனக்கு அந்த 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 ரவுடி என்னது பண்ணா, வாடா நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் அவன் சொல்றான், அப்பா என்ன அடிச்சிட்டாரா நேத்து, நீ என்னடா பண்ண அப்படின்னு தான் கேட்பாங்க உடனே. இல்ல அப்பா அடிச்சிட்டாருன்னா நீ என்னடா பண்ண
அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அப்பா கண்டபடி எல்லாம் எதுக்கும் அடிக்க மாட்டார். அப்பாடா அவரு. அதுதான் நம்முடைய அறிவு. பாருங்க, இன்னைக்கு பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. எபிரேயர்கள் திருமுக அதிகாரம் 12 வசனங்கள் 5 7, 11 13. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் பொழுது தளர்ந்து போகாதே. தந்தையை தாம் பெற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டு இருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். பாருங்க, நமக்கு தெரியும், கிறிஸ்து அவருடைய ரத்தம் தான் பெரிதாக இருக்கிறது. அதுதான் பாவத்தை மன்னிக்கக்கூடியது. மற்றவருடைய ரத்தம் பாவங்களை மன்னிக்காது. ஆகவே நாம் புனிதருடைய இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கேயே போய் அவர்கள் சிந்திய அந்த மண்ணு, கல்லு, அங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாம் எடுத்து வந்து அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு அங்கே வச்சுக்கிட்டு நாம் இந்துக்கள் செய்வதை போல, அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் செய்வதை போல நாமும் செய்து கொண்டிருந்தால் என்னெல்லாம் அதற்கு பாவங்களை மன்னிக்கிற வல்லமை கிடையாது. கிறிஸ்துவின் அந்த ரத்தத்திற்கு தானே உண்டு. அந்த ரத்தத்தை நீ பார்க்க முடியுமா? அது உன் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அந்த மன்னிப்பின் அடையாளங்களை உன் வாழ்க்கையில் தான் நீ அனுபவிக்க முடியும். பாருங்க, அவர் சொல்றாரு, திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். இதோ நான் செய்கிறேனே, இந்த மாதிரி செய்ய சொல்றார், இந்த மாதிரி சொல்றார். ஆகவே தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆகவே நாம் தளர்ந்திருக்கிறோம், நாம் பிறழ்ந்து போயிருக்கிறோம். நாம் சரியாக வேண்டும் என்றால் நாம் எருசலேமை நோக்கியவர்களாக வாழ வேண்டுமே ஒழிந்து வத்திக்கானை நோக்கியவர்களாகவோ வேறு வேறு இடங்களை நோக்கியவர்களாகவோ அல்ல. இது குறுகிய வழி, அகலமான வழி அல்ல. நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இதோட நிறுத்திப்போம். கிறிஸ்டியன் சமாதானம் நம்முடைய இருப்பதாக. ஆமென்.